Hi friends, இது உங்க hanumantechtamil சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Airtel My Wifi box வாங்கலாமா வேணாமா அதோட ஃபுல் ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணா இந்த பாக்ஸோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம Airtel My Wifi box ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா Airtel Wifi ஓட டிசைன் கொடுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட லோகோ கொடுத்துறாங்க. அது ஏர்டெல் மை வைஃபைன்ட்டு அவங்களோட பிராண்ட் நேமும் கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயும் அவங்களோட பிராண்ட் நேம் கொடுத்துறாங்க. இந்த சைடில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சிம் இன்சர்ட் எல்லாமே அந்த ப்ராசஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எத்தனை டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10 டிவைஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக எல்லாமே 10 டிவைஸ் ஒரே டைம்லேயே கனெக்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த 10 டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் எத்தனை மணி நேரம் வரைக்கும் சார்ஜர் தாங்கும்னு கேட்டிங்கன்னா 6 hours போட்டுக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபையோட ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துக்கிறாங்க, சார்ஜிங் டைம் கொடுத்துறாங்க. அடுத்தது பேட்டரியோட ஆம்ஸ் கொடுத்துறாங்க. பேட்டரியோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதோட உள்ள என்னென்ன கொடுத்துறாங்க திங்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மேனுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் ஃபுல்லாக படித்து பார்த்ததில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மை ஒய்ஃபை யூசர் மேனுவல் கொடுத்துறாங்க. இந்த ஃபுல் டீட்டெயில் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதிலே எல்லா ஃபெசிலிட்டி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே இந்த மேனுவல்லையே கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த பாஸ்வேர்டை இந்த ஏர்டெல் ஒய்ஃபைல பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதுக்கு எங்கேயும் கடைக்கெல்லாம் போத்தவில்ல, இந்த யூசர் மேனுவல்லையே கொடுத்துக்கிறாங்க எப்படி பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு. அடுத்தது அதோட லைட்டோட சிம்பிள் இண்டிகேட்டர் எல்லாமே இது ஃபுல்லாக இதில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு எல்லா கவர் பேக்கேஜ் ரிமூவில் இருக்குது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 2300 mAh பேட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இன்னும் ரீசார்ஜபிள் பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏர்டெல் ஒய்ஃபை பாக்ஸில் வந்துடும். ஏர்டெல் ஒய்ஃபை பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அவங்களோட எல்லாமே டிசைன் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ரவுட்டர் வச்சுக்கிறவங்கலாம் இது வாங்கி வேணாம் ரவுட்டர் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபர்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுட்டர் வேணும் அப்படிலாம் நினைப்பீங்க. ரவுட்டர்லாம் வேணாம், இந்த ஒய்ஃபை பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறையா வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாகவும் வீடியோ அப்லோட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பேட்டரி போட்டு என்னென்ன ஃபெசிலிட்டி என்னென்ன எல்இடி லைட்டு கொடுத்துறாங்கன்ட்டு ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கவரை ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. சிம் கார்டு சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓல்டு லேப்டாப்லாம் வந்து ஒய்ஃபை சப்போர்ட் இருக்காது. நீங்கள் வந்து என்னன்னா இந்த USB போர்ட் மூலயமா நீங்கள் ஒய்ஃபை இன்டர்நெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு SD கார்டு போட்டு கூட நம்ம வந்து ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லேப்டாப். இந்த ஃபெசிலிட்டி இந்த ப்ரௌசரில் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இதை காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா WBSன்னு ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. அதை நம்ம இங்கே ஆன் பண்ணவனே பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துறாங்க, சார்ஜர் இன்புட்டு. இப்போ நம்ம ஏர்டெல் சிம்மை போட்டு நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்ம ஏர்டெல் சிம்மை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2300 mAh பேட்டரியை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும், ரீஸ்டார்ட் பட்டன் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டனும் நம்மளுக்கு இருக்குன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கவரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் மை ஒய்ஃபை வந்து ஆன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர் லெவல் காட்டும். இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே லைட் மூலயமா தான் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும், LED லைட் மூலயமா. இப்போ லைட் ஆன் ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன் ஆகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல். நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் கனெக்ட் பண்ண பார்த்து தான் உங்களுக்கு இந்த LT லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் LT லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் வந்துடுச்சு. இப்போ லைட் வந்து LED லைட் வந்து பிளிங்காய் எரிஞ்சால் தான் உங்கள் வேற ஒரு ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக LT லைட் வந்து ஃபிக்ஸ்டாக நிற்கிது, பிளிங்காய் எரியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸுமே கனெக்ட் ஆகலை, அதனால தான் LED லைட் வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் லெவல் இண்டிகேட் காட்டுது. இப்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டு இப்போ 1 பாயிண்டில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம இது மூலயமா இருக்கும். WBS எதுக்குன்னு கேட்டிங்கன்னா
ஒன்ஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணோடனே சைடில் வந்து ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் கொஞ்சம் நெட்டோட ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. வேறு இதில் எதுவும் ஆப்ஷன் இல்லை. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.